பிரபுக்களையும் இரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ரோமர் 4 அதிகாரம் 10 அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாயிருந்த போதோ, விருத்த சேதனமில்லாதவனாயிருந்த போதோ, விருத்த சேதனமுள்ளவனாயிருந்த போதல்ல, விருத்த சேதனமில்லாதவனாயிருந்த போதே. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நம்முடைய விசுவாசம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் ஒரு மனிதன் எப்படியாக கர்த்தருக்கு பிரியமானவனாக இருப்பான், எது ஒரு மனிதனை நீதிமான் என்று நிர்ணயிக்கிறது என்பதாக மிகவும் தெளிவாக குறிப்பிடுகிறார். நம்முடைய முற்பிதாவான ஆபிரகாமை கர்த்தர் நீதிமான் என்று எண்ணினது அவன் செய்து கொண்ட விருத்த சேதனத்தினாலேயா அல்லது அதற்கு முன்னமேவா என்று இங்கு மிகவும் தெளிவாக ஆபிரகாம் விருத்த சேதனம் செய்து கொள்வதற்கு முன்னமே அவன் விசுவாசத்தினால் மாத்திரமே கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகவும் விசுவாசிகளின் தகப்பனாகவும் விசுவாச சந்ததியாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பதாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் எப்படியாக எதன் மூலமாக நீதிமான் என்று அழைக்கப்படுகிறோம்? நம்முடைய கிரியைகள் மற்றும் சடங்காச்சாரங்கள் இவைகளினால் கர்த்தர் நம்மை நீதிமான் என்று நிர்ணயிப்பவர் அல்ல. கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் கூட இரட்சிப்பை பெறுகிறார்கள், தேவனுடைய பிள்ளை மற்றும் நீதிமான் என்று எண்ணப்படுகிறார்கள். நாம் விசுவாசத்தினாலேதான் ஆபிரகாமின் சந்ததியினர் என்று அழைக்கப்படுகிறோம். நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகரிப்பதாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக எங்களை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க செய்து அதிகமாகும்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.